டே அது வேற சொல்லி நிற்குதடா. அதான் கேட்டு நான் போயிட்டு ஆக்கள் இருக்கணுமான்னு. பழமை மாறாத கிராமம் மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ 1 கிலோ? வீதியை குறுக்கறுத்து போகும், வீதிக்கு பக்கத்தால போகும், கடற்கரையோட போகும். என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பேன் நான் சொன்னேன். அதான் சொல்கிறேன், வாழ்க்கையில் இப்போ 3ல் 1 பகுதி உணவை குரங்கு தான் பாதிக்கும். என்ன சொல்கிறீங்க ஐயா? 75க்கும் 80க்கும் இடைப்பட்ட வயதுக்காரரை வெளிநாட்டுக்கு தேவைன்னு சொல்லிடணும். அப்போ உங்களை அனுப்பி விட்டேன். சோலை தாண்டாப்பா, அருமையாக இருக்கு உண்மையா. இது மட்டுமா போகுது? அப்போ அந்த தும்பு அது இங்கே குரங்கு தொல்லை கூட உண்டு. ஆனால் நான் வாரதில்லை. என்னில் பழைய போட இல்லாத தானே, வேன் என்னில் தேவையில்லாம் பழைய போடின்னு. இது சரி. மொத்தமாக லொரியில் ஏற்றுக்க 4000 கிலோ வரும். மண் அள்ளி கொண்டு போய் வீடு கட்டலாம் அந்த மாதிரி இருக்கு. இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்களுக்குள்ள இந்த கொக்கோ பீட்டும் முக்கிய இடத்தை பிடிக்குது. ஆனால் ஒரு பெண், சிங்க பெண், நீங்கள் ஊரால் நீங்கள் பெருமைப்படக்கூடாது, உங்களால் ஊர் பெருமைப்படும். இந்த காணொளியை பார்க்குற நீங்கள் ஈழத்தில் இருக்கிற பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து அங்கே வியாபாரம் செய்ய போறீங்களா? வெளிநாடுகளில் இருக்கிற பொருட்களை ஈழத்துக்கு இறக்குமதி செய்து இங்கே வியாபாரம் செய்ய போறீங்களா? அதற்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த சிறப்பான சேவையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஒரு சிறப்பான சேவையை பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நிறுவனம் ஜெஃப்னா பிஸ்னஸ். இவர்கள் இது மாத்திரமல்லாது நிறுவனங்களை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், அறக்கட்டளைகளை பதிவு செய்து கொடுக்கிறார்கள், சகலவிதமான சட்ட ரீதியிலான உரிமைகளையுமே பெற்றுக் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்லாது கணக்கியல் சேவையையும் வழங்குகிறார்கள். இவர்களை தொடர்பு கொள்றதுக்கு திரையில தெரிகிற இந்த விவரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற மிருசுவில் என்ற ஊரை உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஊரில் பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, அதை தாண்டி இந்த ஊருக்கு பயணம் செய்யும் போது இங்கே வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்னெல்லாம் பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். மிருசுவில் என்ற ஊர் எங்கே இருக்குன்றதை முதல்ல உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான வீதி யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதி, அதாவது A9 பிரதான வீதி. இதில் இருந்து இப்படியே பயணம் செய்தால் எழுதுமட்டுவாள் தாண்டி அப்படியே பரந்தன் போய் முல்லைத்தீவுக்கு போகலாம். அப்படியே நேராக போனால் நீங்கள் வவுனியா தாண்டி அப்படி இப்படி அங்கங்கே போகலாம். அதை விட இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் திரும்பி 27 கிலோமீட்டர் பயணம் செய்வோமாக இருந்தால் யாழ்ப்பாணம் நகரப்பகுதியை சென்றடையலாம். இந்த வீதி எப்போவுமே பரபரப்பாக இருக்கிற வீதி தான். அந்த காட்சிகளை பார்த்துட்டு வாங்கோ, மேலதிகமாக கதைக்கிறேன். A9 பிரதான வீதியில் இந்த இடத்துல பாருங்க, பிரதேச வைத்தியசாலை கொடிகாமம் என்று எழுதியிருக்கு. இதுதான் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலை. அடுத்தந்தரம் தொடர்ந்து வரப்போது. நாங்கள் வந்து நிற்கும் போது ஒரு தொடர்ந்து போனது, இப்போ அடுத்து தொடர்ந்து வரப்போது போல இருக்குது. சத்தம் கேட்டு கொண்டு இருக்குது. எனக்கண்டா யாழ்ப்பாணத்துக்கு போகுது என்று நம்புகிறேன். நேரம் 2:42. அடுத்த தொடர்ந்தையும் பாருங்க, அங்கே வந்து கொண்டு இருக்கு பாருங்க. தெரியுதா கண்ணுக்கு தெரியுதா? இது போய் எங்கே நிற்கும்? மிருசுவில் ஒரு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போடும். இந்த மாதிரியான காட்சிகள் எல்லா இடங்கள்லையுமே அமையாது. கூடுதலாக தொடர்ந்து எல்லா பக்கமும் போகும். ஆறு ஓடினா ஆறை தாண்டி போகும், வீதியை குறுக்கறுத்து போகும், வீதிக்கு பக்கத்தால் போகும், கடற்கரையோட போடும். தொடர்ந்தில் பயணம் செய்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்படியே பாருங்க.
மிருசுவில் என்ற ஊரில் வடக்கு தெற்கு என்ற 2 பகுதிகள் இருக்கிறதா நான் இதுவரைக்கும் பார்த்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். சில வேளைகளில் இந்த ஊரில் இருக்கிறவர்கள் என்ன தம்பி உங்களுக்கு என்ன தெரியும், மிருசுவில் வடக்கிற்கு தெற்கிற்கு கிழக்கிற்கு மேற்கிற்கு மத்தி இருக்குன்னெல்லாம் நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களுக்கு அந்த சுதந்திரத்தை நான் தாரேன். இந்த வீதியினுடைய இடப்பக்கத்தை தான் பார்க்க போகிறோம். சரி கதைக்கலாமா கொஞ்சம் வாங்க. என்ன பேர் உங்களுக்கு? ரஞ்சன். நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களா? நான் பழகி வந்து 6 மாதம் வேலைக்கு. அப்போ உங்களோட சொந்த ஊர்? சொந்த ஊர் பழம் இருந்தாலும் அல்லது இல்லை. அப்போ இப்போ இருக்கிறது? இப்போ இருக்கிற முகமாலை. அப்போ மிருசுவில் வேலை தான் செய்கிறீங்க? சும்மா வேலை செய்ய. மிருசுவில் எப்படி இடம் நீங்கள் பார்த்த வரைக்கும்? நீங்கள் தங்கி நின்று வேலை செய்கிறீங்களா? போய் வேலை தான். எப்படி போகுது வாழ்க்கை? எவ்வளோ காலம் வேலை செய்கிறீங்க? நான் 30 வருஷம் வேலை செய்கிறேன். இங்கே வந்து கொஞ்சம் 30 வருஷம் எங்கே வேலை செய்கிறீங்க? கிளிநொச்சி, உத்தரியா, வெள்ளிப்படை, அடுத்த ஆஃபீஸ், அடுத்த மிருசுவில். ஓகே. இதுவரை வேலை செய்கிறதுல இது உங்களுக்கு பிடிச்ச இடம்? வைத்தியசாலையை பற்றி கேட்கல அப்புறம் யோசிப்பினும் இந்த குறை சொல்லுதாண்டு. நாங்கள் இருக்கிறது இட அமைப்பின் அடிப்படையில் இது உங்களுக்கு பிடிச்ச இடம்? நல்ல இடம். அனல் தீவா. அதனால் காட்சி எல்லா வசதிகளும் இருக்குது. போக்குவரத்து தான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அனல் தீவு தான் சிறப்பு. போயில அங்கே அவருக்கா போனாங்க சுற்றி பார்த்து நாங்கள் போய். சரி என்ன நாங்கள் சிறுப்பட்டி. என்ன நான் எந்த ஊருன்னு கண்டுபிடிங்கப்பா முகத்தை பார்த்து. சும்மா சொல்லுங்க எந்த ஊராக இருக்குமா? இல்லை நான் ஊரை சொல்கிறேன். யாழ்ப்பாணம் தானே. நான் ஊரே தான் கேட்குறோம். கண்டுபிடிக்கல முகத்தை பார்த்து. நான் உங்களை பார்த்து கண்டுபிடிக்கட்டேன். நீங்கள் பிறந்த இடம் பல அனிலேதீவில் கொஞ்ச நாள் வேலை செய்த நீங்கள் இப்போ முகமாலையிலே இருக்கிறீங்க. அப்போ நான் சரியாக கண்டுபிடிச்சேன். நான் முகத்தை பார்க்க தெரியுது. அப்படி என்னென்ன கண்டுபிடிச்சிருப்பேன் நான் சொன்னேன். சரி அண்ணா சரி சென்று வரோம். சரி போவோம் வாங்க. ஐயா பெம்மல் தானே. ஐயாவுக்கு இதுவரைக்கும் போன இடங்களில் அனலை தீவு தானே பிடிச்சிருக்கேன். இனி இப்படியே பயணம் செய்வோம். மிருசுவில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இடப்பக்கம் பார்த்து கொண்டு வாங்க. இதுதான் கொடிகாமம் பிரதேச வைத்தியசாலை. சரியா? வைத்தியசாலைக்கு அந்த பக்கம் கொடிகாமம். இதில் வேறுங்க கடையினுடைய பெயர் பலகையில் மிருசுவிலண்டு போட்டிருக்கு. சரியா? அடுத்தது மிருசுவில்ல தென்னந்தோப்புகள் அதிகமாக இருக்கும். உள்ளுக்கு போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஏற்கனவே சில தடவைகளில் காணொளி பதிவு கண்டு வரையில் மேலதிகமாக வந்திருக்கிறேன். இதில் ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த இடம் அந்த இரங்கலம்மா. சரி இப்படியே போவோம். நாங்கள் இப்போ இந்த வீதியால் நேராக போகிறதுக்கு முதல் இந்த வீதிக்குள்ளே போய் வருவோம். ஒரு குறுக்கொடுங்கைக்குள்ளே போனால் தான் வீடுகள் எப்படி இருக்குன்றதை உங்களால் பார்க்க முடியும். உள்ளுக்கு எப்படி இருக்குன்றதையும் உங்களால் உணர முடியும். இந்த வீதியை அப்படியே நேராக பார்த்துக்கொண்டு வாங்க. சரியா? தேவைப்படைக்க 2 பக்கமும் காட்டுறோம். இந்த மேலே முள்கம்பி எல்லாம் போட்டிருக்கு. 2 பக்கமுமே தென்னந்தோப்புகள் தான். அருமையான தென்னந்தோப்பை. இது ஒன்றில்லை, இன்னும் நிறைய தென்னந்தோப்புகள் இருக்குது. இப்படி இதால் இடப்பக்கம் போகலை. நாங்கள் வேலைப்பக்கம்தான் போக போகிறோம். இப்போ உள்ளூரை காட்டி போட்டு இப்போ நாங்கள் வந்து குறுக்கு வீதியால் வந்து ஏறின இடத்துக்கு போய்த்தான் மற்ற இடங்களை காட்ட போகிறோம். இந்த இடமெல்லாம் மணல் தரை பாருங்க. பாதையை பாருங்க. மண் அள்ளி கொண்டு போய் வீடு கட்டலாம் அந்த மாதிரி இருக்குது. நல்ல மணல். இந்த பூச்சி பூசுறேன்னு சொல்லி தெரியுமா? சுவர் கட்டிட்டு அதுக்கு பிறகு பூச்சி பூசுறது அதுக்கேற்ற மணல்லாம் இது. சரி இப்படியே போவோம். இதில் பாருங்க ஒரு சின்ன குளம். ஆனால் இப்படியான குளங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு மூடப்பட்டு வருது. இது பாருங்க வீதியை பாருங்க. கடற்கரை இந்த தண்ணி எங்கேயாவது பக்கத்தில் நின்றா கடற்கரைன்னு சொல்லலாம். மருங்காய் தட்டுப்பாடு இருக்காது. சரி இந்த குறுக்கு வீதியால் வரும்போது இந்த இடத்துல ஒரு தும்பு தொழிற்சாலை இருக்குது. இது பசலைக்காக தயார்படுத்தப்படுதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் உள்ளுக்கு போய் கேட்டறிவோம் வாங்கோ. இல்லை இதில் வச்சு இந்த இது மட்டுமா போகுது? அப்போ அந்த தும்பு அது கழிவா? அது
இது இனியும் பதப்படுத்துறதா? இல்ல இல்ல நாங்க அப்படியே கீழே அப்படியே அனுப்புது. எவ்வளோ நாள் அவங்க காயிறாது? போட்டா நான் ரெண்டா செல்லும் சார் ரம்பா போட்டோம்னா மெல்லி சாப்பிடான்ட்டு இல்லை. எவ்வளோ 1 கிலோ? இப்போ 63. இப்போ 63 ரூபா. இப்போ நீங்களே ஏற்றுமதி செய்கிறதா இல்லை என்ன மாதிரி? லொரி அனுப்பிடும் நாங்கள் ஏற்றிடுவோம். இது எங்கே போகுது? பழகி போகுது. பழையிலேருந்து ஒரு அங்கே பத்து கிலோ அங்கேருந்து பழையெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவியெல்லாம் எடுத்து பழைய இதாக செய்து அனுப்புகிறோம். இது நீங்கள் இந்த கட்டையாக்கி கொடுக்குறது மட்டும்தான்? அதில் 1000 ரூபாய் அப்படி கொடுத்தா. சரி சரி. அப்படியே வாக்கி வச்சு அள்ளி போட்டு கட்டி கொடுத்தா சரி. அவர்கள் பிறகு பதப்படுத்துவீங்க நம்ம பழையில வச்சு. இந்த வீட்டு தோட்டங்கள் செய்கிறாங்க இங்கே பொச்சிலேருந்து வட்டி இதுக்குள்ளே வருது தானே. நீங்கள் 63 ரூபாய்க்கு அங்கே வாங்குற விழாக்கு வாங்கிடுமா? இது எந்த நாடுகளுக்கு? இது யார்கிட்ட இது உங்கள்கிட்ட தாங்க. எவ்வளோ காலம் செய்கிறீங்க? சரி சரி. இது விற்பனை ஆகினா தான் அது பிரயோசனமாக இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது தட்டுப்பாடுகள் விற்பனையாகாமல் தேங்கி இருக்கிற மாதிரி வந்ததா? இதே மாதிரி எத்தனை பேர் செய்யணும் இங்கே உங்களுக்கு தெரிஞ்சு? சரி சரி. பொச்சு நீங்கள் வாங்குறதா? ஒரு பொச்சுன்றதா இல்லை கிலோ படியா? ஒரு முழுமையான ஒரு பொச்சு தேங்காயின் ஒரு பொச்சு 12 ரூபா. இந்த தும்பை நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் மிஞ்சினது சரி. கொஞ்சம் எரிக்கிறோம். கொஞ்சம் தான் விட்டு எரிக்கிறோம். நல்லா பசங்களுக்கு தாக்கலாம். வயலில் தாக்கலாம். நீங்கள் ஆரம்பித்த உடனே தொடர்புகள் வந்ததா இது வாங்குறதுக்கு? நாங்கள் வேற அனுப்புறாங்க. அதில் ஃபோன் நம்பர் எல்லாம் இருக்குதானே. ஒவ்வொரு நாளும் எடுக்கிறதா இல்லை கிழமையில அப்படியா? ஒரு லோட்டுக்கு 70 ரூபாய் பேக் வேணும். 70 ரூபாய் கட்டும். ஒவ்வொரு நாளும் போகிறதா? 10 நாள் சேர்த்துவாங்க ஒரு லோட். ஒரு லோட் 10 நாள். லோரியில் ஃபுல்லாக ஏற்றி போகிற மேலே 3 அடி ஏற்றி. அது இதில் எத்தனை கிலோ வரும்? ஃபுல்லாக ரொம்ப விட்டு தான் ஏற்றுறது. இதுக்குள்ளே இப்போ கடைசியாக இப்போ ஏற்றினது? அது எத்தனை கிலோ வருமாம்மா? 4000. இல்லை இல்லை இது 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 சரி. மொத்தமாக லொரியில் ஏற்ற 4000 கிலோ வரும். ஆனால் 10 நாள் எடுக்கும் என்ன? ஆனால் ஒரு பெண் சிங்கப்பெண் நீங்கள் எத்தனை பேர் வேலை செய்யணும்? சரி சரி. எங்கே அந்த பொச்சுக்கு அதான் அதான் இந்த இடங்களில் மழை வந்தால் என்ன செய்யறது? நனைய கூட திரும்ப திரும்ப அது வத்தோம். அண்ணா தான் இல்லை வேகமாக செய்கிற போல பொழுது போகுதோ. இதை பிறகு அங்கே தூள் ஆக்குறதா பழையில? இதை கலவுறது தண்ணியில் கட்டி கட்டியா? வாசல் மாதிரி கட்டி தான் கெமிக்கல் போட்டு அதில் பெருமதி சேர்ந்து போயிரு. என்ன 10 கிலோ 7 கிலோ பொச்சு தானே. இது எத்தனை கிராம் பேர் நீங்கள் சொல்லுங்க. சரி நன்றி. தேங்காய் பசலை உற்பத்தி செய்யப்படுற இடத்த உங்களுக்கு காட்டினாங்க. அங்கே அந்த பொச்சை உள்ளுக்கு போட்டு அது சின்ன சின்ன கட்டியாக வெட்டி கொடுக்கும். இங்கே பாருங்க
இப்படி வெட்டி கொடுக்கும். சரியா? இதை அதில் அரிப்பார்கள். இப்போ மேலதிக தும்புகள் இருந்தால் அதை அரித்து இந்த மாதிரி இருக்கிறத சில பேர் வந்து பேர ஊர்திகளில் ஏற்றி கொண்டு போய் பழையில் இது வந்து கொக்கோபீட் கட்டியாக மாற்றப்படுதான். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. கூடுதலாக அந்த இணையதளங்களில் தேடி பார்த்தீங்கன்னா கொக்கோபீட் என்று தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கட்டிகளை பார்க்கலாம். அது பயிர்களுக்கு கூடுதலாக பயன்படுத்தப்படுது. இங்கே இந்த தும்பு இதுவரைக்கும் தயாரித்தது 63 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுது. ஒரு பொச்சினுடைய விலை 13 ரூபான்னு அம்மா சொன்னவா. 13 ரூபா 63 ரூபா மாற்றுது. அதுக்கிடையில் இருக்கிற லாபம் இந்த மாதிரி நிறைய பேருனுடைய தொழில் வாய்ப்புக்கான ஒரு சாத்தியத்தை கொடுக்குது. அடுத்த கட்டமாக இது போய் பல படிமுறைகள் இருக்குது. அதை கொக்கோபீட்டா மாற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தால் எந்த நாட்டில் இருக்கிறீங்க, அங்கே 1 கிலோ கொக்கோபீட் எவ்வளவுன்றதை இந்த காணொளிக்கு கீழே உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்கோ. எங்களுடைய நாட்டில் எவ்வளவு வளம் இருக்குன்றது உங்களுக்கு இப்போ விளங்கி இருக்கும். இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற பொருட்களுக்குள்ள இந்த கொக்கோபீட்டும் முக்கிய இடத்தை பிடிக்குது. உங்களுடைய காணிகள் வெறுமையாக இருந்தால் அதை என்ன செய்கிறது நாளைக்கு செய்வோம் என்று காத்து கொண்டிருக்காமல் முயற்சி எடுத்து உங்களுடைய வெறுங்காணிகளில் தென்னை மரங்களை நடுங்கோ. தேங்காய் தேங்காயில் இருந்து வர பொச்சை இப்படி உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். இந்த மாதிரி நிறைய செயற்பாடுகளை செய்யலாம். நாளை என்று உங்களுடைய நிலங்களை வீணாக்காதீங்கன்றதை இந்த இடத்த பதிவு செய்கிறேன். அதை தாண்டி உங்களுடைய ஊர் பகுதிகளிலையும் இந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கலாம். வணக்கம் ஐயா. உங்களோட பேர்? கார்த்திகேசு. எந்த இடம் நீங்கள்? மிருசுவில். மிருசுவில்ல என்னென்ன இடம் இருக்கு? வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு, மத்தி அப்படி இருக்கா? என்னென்ன இருக்கு? ரெண்டும் தான் இருக்கு, வேற இல்லையா? கிழக்கும் வடக்கும் தெற்கும் தான் இருக்குது. எவ்வளவு பெரிய இடம் இது? இங்க இந்த சந்தியில இருந்து அந்த அங்காளி சந்தி வரைக்குமா? 3 மைல் அப்படி வரும். இங்க மிருசுவில் வாழ்ற மக்களினுடைய வாழ்க்கை முறை என்ன? வேலை செய்யணும், அதெல்லாம் நிறைய இருக்கு. என்ன முந்தி இருந்ததை விட இப்ப கூடி இருக்கா இல்ல அதே மாதிரி தான் இருக்கா அந்த தும்பு தொழிற்சாலைகள்? இப்ப இந்த வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யற என்னண்டா நாங்க லண்டனுக்கு ஆக்களை ஏற்றி கொண்டிருக்கிறோம். முன்ன ஊர்ல யாருன்னு அனுப்புறதுக்கு இருக்கா? ஏன் அப்படி இல்லை? எல்லாரும் அரசாங்க உத்தியோகம் வேணும், அவன் வெளிநாட்டுக்கு போயிடும். உங்களுக்கு எத்தனை வயது இப்போ? 75. என்னண்டா 75க்கும் 80க்கும் இடைப்பட்ட வயதுக்காரரை வெளிநாட்டுக்கு தேவைன்னு சொல்லிடணும். அப்போ உங்களை அனுப்பி விட்டேன். இல்லை, அங்கே போய் ஒரு மாதம் ஒரு இஞ்சத்தை காசுக்கு ஒரு 25 லட்சம் உழைக்கலாம். அங்கே போய் சரியில்லைன்னு திரும்பி வருது. அப்படி இருக்கு. நாங்கள் என்னென்னு போகிறத. சரி ஐயா, சரி, நன்றி. ஏன் இந்த குறுக்கு வீதிக்கு வந்தனான்ன்றது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஒவ்வொரு குறுக்கு வீதிகளுக்குள்ளே போகும்போது தான் அங்கே இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கை முறையும் தொழில் முறையும் எங்களுக்கு தெரிய வரும். இங்கே வந்த இடத்துல இந்த பசலை உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று இருக்கிறத உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது எதிர்காலத்தில் வெறும் காணிகளை வச்சு என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறவர்களுக்கு ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ நாங்கள் திரும்ப நாங்கள் A9 பிரதான வீதி நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ பிரதான வீதிக்கு வந்துட்டோம். அதில் இடப்பக்கம் திரும்பி போவோம். இந்த வீதி எப்போவுமே வாகன நெரிசலோடு தான் இருக்கும். பாருங்க, ஒரு 2 வினாடி மெதுவாக போனாலே நிறைய வாகனங்களை விலத்தி போகலாம். இது இன்னொரு இரவு வேளையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு பிறகு இன்னும் அதிகமான வாகன போக்குவரத்தாக இருக்கும். இதில் இடப்பக்கம் பாருங்க, தேங்காய். மிருசுவில்னா தென்னை. நிறைய தொழில் வாய்ப்புகள் இங்கே இருக்குது, தென்னையை மையமாக கொண்டு. வீதியினுடைய இடப்பக்கம் பார்த்து கொண்டு போகிறோம். மில் வீதி என்று இருக்குது. இதுக்குள்ளே போனால் மில்லை பார்க்கலாம். மில்லப்பா.
மிருசுவில் கடை தொகுதிகள் அதிகமாக இருக்குது. நாங்கள் இப்படி நேராக போவோம். இங்கே இருக்குது மிருசுவில் தொடர்ந்து நிலையம். நேராக போகாமல் இதால் போவோம். இந்த வீதியில் வலப்பக்கம் ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயத்தினுடைய முன்பகுதியை நான் இப்படி பயணம் செய்து போய் வரும்போது காட்டுறேன். மற்ற பக்கத்தால் வந்து காட்டுறேன். சரியா? இப்போ நாங்கள் இந்த வீதியால் பயணம் செய்வோம். இந்த ஊரை நீங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வாங்க. நகர பகுதிகளுக்கு போனால் ஒரு பரப்பு காணியில் 2 வீடு இருக்கும். இந்த மாதிரியான கிராமப்புறங்களுக்கு வந்தால் 1 ஏக்கர் காணியில் ஒரு வீடு இருக்குது. 1 ஏக்கர் காணியில் 2 ஏக்கர்லாம் ஒரு வீடு இருக்கும். அந்த அளவுக்கு இங்கே குடிப்பரம்பல் செறிவு குறைவு, ஆனால் நிலம் பெருசு. நேயம் சனசமூக நிதியம். ஓ, இந்த வீட்டினுடைய காட்சியை பாருங்கள், அவ்வளோ வடிவாக இருக்குது. அருமையாக, ஆனால் வீடு அருமையாக இருக்குது. வாழ்த்துக்கள். பனைமரங்களும் அதிகமாக இருக்கு. இதில் வயல் நிலம் இருக்குது. தூரத்தில் ஒரு கோவில் தெரியுதா? இதில் வேறுங்க ஒரு சூழம் வைத்திருக்கு. ஒரு 50 ஆண்டுக்கு பிறகு வந்து பார்த்தா இதில் ஒரு பெரிய கோயில் இருக்கும். பெரிய கோயிலாண்டு இந்த வீதியோர கோயில்கள் நிறைய இருக்கும் தானே. அதெல்லாம் மக்கள் நம்பிக்கையோடு தான் வைத்து வழிபடுறாரு. ஆனால் உண்மையாக நல்ல வடிவாக இருக்குது இந்த இடம். பாணி எங்கேயாவது விற்கிறதா வந்து வேணுங்கோ. இதுக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குது. இடப்பக்கம் திரும்பி போகணும். போய் வருவோம். போய் வருவோமா? என்ன கோயில்? மிருசுவில் என்ன கோயில் தம்பி? இது குளம் இருக்கா பக்கத்தில்? உங்களோட ஊர் மிருசுவில் தானே? இல்லை, எவ்வளோ காலம் இங்கே இருக்கிறீங்க? பிறந்தது இங்கே தானே? இப்போ எந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க? சரி. இப்போ படிக்கிற எல்லாருமே அந்த ஊருக்காரர் தானே, இல்லை ஒவ்வொரு ஊர்லேருந்து வருவீங்கம்மா? உங்களோட ஊருன்னு சிறப்புண்டா என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு 4 பேர் சேர்ந்து இந்த கதை கேட்க கதைப்பீங்க தானே? அப்படியே எங்கள் ஊரில் என்ன இருக்குது தெரியுமா? அது இருக்குது, இது இருக்குன்னு. அப்படி என்ன இருக்குங்க? செய்து முடிஞ்சதா? இது இந்த கிணறாக்கள் பயன்படுத்துகிற இல்லையா? பொது கிணறு சரி. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? என்ன மாதிரி உயர்தரம் சாதாரண தரம் சித்தி அடைவீங்களா? வடிவாக படிக்கணும். ஏன் சொல்லுங்க. இப்போ உங்களோட ஊருண்ட சிறப்பு என்னென்னு கேட்டால், நாளைக்கு ஒரு சின்ன தம்பியை வந்து கேட்க, என்ன பேர் என்ன? பிறவின் என்ன தான் ஊருக்கு சிறப்புன்னு சொல்கிற அளவுக்கு மாறணும். ஊரால் நீங்கள் பெருமைப்படக்கூடாது, உங்களால் ஊர் பெருமைப்படணும். என்ன இப்போ அந்த நல்லா படித்தா தானே அப்படியே அந்த சிறுப்பட்டியில் பவனி சொன்னபடி நல்லா படிச்சிருக்கானாம், வைத்தியராம், அப்படி கதைக்கணும். அப்படியே அந்த வடிவான ஊர்ரா அதுக்குள்ளே ஒரு தான் இருக்கிறேன் ஐயோ அப்படி கதைக்கலாமா? அப்போ வடிவாக படிக்கணும். நாங்கள் படிப்பை விட்டுட்டு யோசிக்கிறோம். இப்போ உங்களுக்கு சொல்லேக்க விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் படிக்காட்டி நீங்கள் நான் சொல்கிறதே இன்னொருத்தனுக்கு சொல்ல அவன் கேட்க மாட்டான். அப்போ நீங்கள் படித்து சொன்னால் அவன் கேட்பானில்ல, ஓமா இல்லையா? சரி, வடிவாக படிக்கணுமே, அம்மா அப்பாவுக்கு பெருமை தேடி கொடுக்கணும். அதில் இருக்கிறது இன்னும் உண்டியலா?
சரி 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 தம்பி, நன்றி. வடிவா படியுங்கோ. சரி, நுழைவாயில் நல்ல வடிவாக இருக்குது நுழைவாயில். இப்போ நாங்கள் அந்த கோயில் அடிக்க போவோம். இந்த கோயில் அமைந்திருக்கிற சூழல் உண்மையிலே வடிவாக இருக்குது, ஆசையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, இதில் ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தை ரெண்டையும் பார்த்து கொண்டு வருவோம் முதல். சரி, அந்த குளத்தை பார்த்து கொண்டு வாங்க. இடப்பக்கம் பாருங்க, நிறைய மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கு. அடுத்தது இதில் ஒரு குளம் இருக்குது. இங்கே மாடுகள் கூடவா இருக்குது. அதில் ஒரு 10-15 மாடு மேய்ஞ்சு ஒன்று இருக்குது. அந்த இடத்துல மாடு இருக்குது. இங்கே மாடு 2 குளம் நல்ல வடிவாக இருக்குது. உண்மையாக நல்ல வடிவாக இருக்குது. இந்த கோயிலடிக்கு ஒருக்கா வந்தனாங்களா? அது காணொளி பதிவு செய்த மாதிரியெல்லாம் நான் வந்தனாங்களே இந்த இடத்துக்கு. அந்த மாடு வித்தியாசமாக குதிரையடாடி நான் காணையில்லையடா. நான் கண்டேன் நான் விரைக்கே. அதான் அதில் அழுத்தி சொன்னா இல்லை, அதில் 10-15 மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்குன்னு சொன்னான். ஆனால் குதிரையை பார்த்தீங்களா? இதே இதில் இந்த கோயில் சம்மந்தமாக வேண்டி விட்டுருக்கு போல இருக்குது. குதிரை கிட்ட போய் பார்க்கலாம். இடிச்சு போடுமா? அதுதான் பாயம். அதை தொட்டு பார்ப்போம். டே, அது வேற சொல்லி நிற்குதடா. டேய், அது நான் நினைச்சேன். ஏறுங்க நிற்குது. ஏன்டா குதிரை இல்லையா? அது முன்பக்கம் போனால் பின்னுக்கு தான் திரும்பும் பாரு. அதை இடிச்சு போடுவோடா. குதிரை அடி வேண்டினப்பா அடிச்சு போடுதுடா காலில். நல்ல காலம், நல்ல புறத்தெடுத்த படையில ஆத்தி. சரி, இப்படி இந்த கோயிலை சுற்றுவோம். நிறைய குதிரைகள் நிற்குதுங்க. அதுலேயும் ஒரு குதிரை நிற்குது. இந்த கோயிலடிக்கு விரையில நாங்கள். உள்ளுக்கு ஒரு குதிரை நிற்குது. நோவுதுடா குதிரை. ஓம்படா. ஏய், விழுந்தா சரி, விட்டுச்சு. ஓம்படா. ஆனால் உண்மையிலே இந்த கோயிலில் அந்த 10ன்னு அந்த தம்பி சொன்னோன்னு இல்லை. அப்போ நான் 10 சிறப்புன்னு சொல்கிறான்னு யோசிச்சு நான் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, ஒரு காடு போன்ற அமைப்பிலே இருக்குது. இந்த கோயிலை சுற்றி நல்ல சோலையாக இருக்குது. இதை அழிக்கிறது அவர்களுக்கு பெரிய வேலை இல்லை, ஆனால் அதை பாதுகாக்கிறார்கள். பாருங்க, அடுத்து இந்த பக்கம் பாருங்க. உண்மையாக நல்லா இருக்குது இந்த இடம். இது எல்லாருக்கும் பிடிக்கும் மாதிரியே இல்லை. எல்லாருமே ஒரு வீடு பெருசாக கட்டணும், மதில் கட்டணும், அப்படி இப்படின்னு தான் யோசிப்போம். ஆனால் இப்படியான இடங்களுக்கு வரும்போது ஆமாம்மா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியான இடங்கள் இருக்கா? போயிடும் அந்த வீதியால். இப்படி இந்த வீதியாக இருக்காங்க. சோலை தாண்டாப்பா, அருமையாக இருக்குது உண்மையாக. இந்த பழமை மாறாத கிராமம் மாதிரி தான் இருக்குது. அப்படியே இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. முயலடிச்சு போகிறதுக்கு நல்ல மேல் பகுதி அப்படியே பார்த்துன்னு வாங்க. நல்ல சோலியாக இருக்கும் உண்மையாக. நம்ம இந்த குதிரை அடிக்குமா? ஏறி பார்க்கலாமா? என்ன குடிச்சு போடு. ஆனால் பக்கத்தை போ அடிக்குமா? உள்ளுக்கு சோலையாக இருக்கா? சரி சரி. என்ன கோயில் இதுக்கு பேர்? அம்மன் கோயில். சரி சரி. நாங்கள் இந்த பாட்டில் போவோம். இந்த குதிரை தண்டை பாட்டில் தான் நின்றது. நாங்கள் தான் வில்லங்கத்துக்கு வான்னு கூப்பிட்டோம். நாங்கள் அது வந்தது உடனே. ஐயா, குதிரை ஏறி பார்க்கலாமா? இடிச்சு போடுமா? ஒன்று இடம் வருது 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 வருது. ஐயா ஐயா சென்றுவாருண்ணே.
எனக்கு இடிச்சு போடுது ஐயா. இந்த குதிரை நடக்க தொடங்கவே எனக்கு பயம் வந்துடுது. இது கோயில் குதிரையா? எத்தனை குதிரை ஐயா? ஐயா அடிச்சு போடும் ஐயா. நான் போய் இடித்தது. அப்போ எனக்கு என்ன அடித்தது? ஆ சரி சரி. அங்கே அந்த குதிரை ரெண்டாவது குதிரை இருக்காது. ஓ நான் போ இப்படி திரும்பி நின்றுது. நான் தான் ஏற சொல்லி நிற்குதாக்க மாட்டேன். நல்ல பெரிய குதிரை என்ன? இது எவ்வளோ அந்த குதிரை? ஆ என்ன பயிர்கள் இங்கே கூட செய்கிறேன்? சரி 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 ஐயா. ஓகே சரி, இனி இடப்பக்கம் போவோம். சரி, இப்படியே இந்த வீதியால் நேர பயணம் செய்கிறேன். இப்படியே பார்த்து கொண்டு வாங்க. அடுத்த இதுலேயும் ஒரு குளம் ஒன்று இருக்குது. இங்கே குளங்கள் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க, ஆட்டுமை ஆட்டுமை ஆட்டுமை. என்ன குளம் சொல்லுவான்? தாமரை குளம். தாமரை இருக்குது. இதில் பத்திரகாளி அம்மன் கோயில் வீதி என்று இருக்குது. போயிடும். இதிலே இருக்குது சின்ன கோயில். சரிதா? சரி, நாங்கள் இனி இப்படியே போய் குறுக்கு வீதியோடாக பயணம் செய்து நாங்கள் பயணம் செய்து போன வீதிக்கு போவோம். சரி, ஐயா இந்த இடமா? இது எவிடம்? இவ்விடம் குருக்கள் மாவட்டம். குருக்கள் மாவடி. ஏன் அப்படி பேர் வந்தது? வந்து குருக்களை வந்து இந்த கோயில் அடியில் இருந்து. சரி சரி, குருக்கள் மாவடி. குருக்கள் மாவடி. ஒவ்வொரு ஊரை பற்றியும் விசாரிப்போம் தானே. அப்படி விசாரிக்கிற நேரத்தில் இந்த மிருசுவில் பற்றி விசாரிக்க சொல்கிற இங்கே குரங்குத்தோலில் கூட உண்டு. ஆனால் நான் வாரதில்லை. என்னில் பழைய போடலாத தானே. வேன் என்னில் தேவையில்லாம் பழைய போடணும். குரங்குத்தோலில் கூட உண்டு. நான் வார இல்லையே இங்கே. குரங்கு வார இல்லை. சரி ஐயா, என்னடா இப்போ விசாரிக்கும் போது குரங்கு தொல்லைன்னு சொல்லியிருந்தானே. இது ஆரம்பத்திலே இருந்தே இருக்கா இல்லை ஒரு காலத்துக்கு பிறகு தான் வந்ததா? இது வந்து பாருங்க, முந்தி அந்த அம்மன் கோயில் அடியில் உங்களால் இந்த இதில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரே காடு தான். சரி, காட்டில் மட்டும் இருந்து கொள்ளும். அப்போ கிட்ட காடு வழியை தோட்டம் செய்யறாங்களான்னு தோட்டத்துக்கு வந்து தொல்லை கொடுக்கும், கிராமத்துக்கு வராது. சரி. அப்போ அதுகள் கிளைக்கு அந்த பெரிய வந்த வழியை போயிருக்கும், கிராம மக்களோட இஞ்சால வராது. இப்போ என்னென்றால் அதுகள் பழகிட்டுது. நல்ல அங்கே காடு இல்லை. அதையும் காடு அழிச்சதும் பிள்ளைதானே, நோமோ இல்லையா? காடு தோட்டம் செய்ய தென்னம்பிள்ளை வைக்க சில தங்கள் காணிகளை வெட்டி முன்னேறி கொண்டு வர காடு இல்லை. அப்போ அது அழிஞ்சு போச்சு. கிழவங்கரியால் கூட போடையில உருவி சாப்பிட்டு படம் பண்ணிப்போம். எங்கண்ட ஊருக்கு குரங்கு வந்தா எங்கூட குரங்கு ஓடி ஓடி ஒரு படம் மாட்டேன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே குரங்க நாளாந்தம் பார்க்கறதால குரங்கு எங்களுக்கு சின்ன தொடங்கி தெரியும். ஆனால் பயிர்களுக்கு பாதிப்பு. பயிர்கள் வீடுகள் அதுகள் முந்தி அப்படி இந்த வீடுகளில் தென்னி அள்ளி ஏறி சொல்லக்கூடாது. இப்போ அதுகள் ஆக்களோட பழகி
வீட்டுக்குள்ளே உள்ளற அளவுக்கு கூட வந்துட்டுது. ஓட்டை பிரிக்குங்கள், ஓட்டை உடைக்குங்கள், மற்ற முந்தி பனங்கிழங்கு எடுக்காது கிண்டாது. இப்போ பனங்கிழங்கு பாத்தி குறையில விட்டா கிண்டி அதெல்லாம் கிண்டி எடுக்கும். வீட்டை வந்து காய போடுறது ஒடியலை விடாது. கிழங்கு புழுக்கொடியலை காய போட்டால் அதில் ஆட்டி கலட்டி கொண்டு ஓடிடும். அப்போ இது குரங்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு? அதான் சொல்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையில் இப்போ 1/3 பகுதி உணவை குரங்கு தான் பாதிக்கும். என்ன சொல்கிறீங்க ஐயா? 1/3 பகுதியே குரங்கு. இதுக்கு மாற்று வழி ஏதாவது? இப்போ மாற்று வழி என்ன? இதுகள் பாவ வழிகள், இதுகள் யார் செய்கிறது? சுடுறதோ சாகடிக்கலாம் தான் இருந்தாலும் அதுக்கான மாற்று வழி இப்போ மாற்று வழி என்றா என்ன? குரங்கை கொண்டே அங்கே விடாது, குரங்கு ஒரு இடத்தை விடையிலாது. அது இந்த இது உள்ள சாமான் தானே, கட்டுப்பாடு இல்லை, அது போய் கொண்டிருக்கும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் தோட்டம் தான் செய்கிறேன். பிள்ளைகள் செய்தல். இப்போ நான் தோட்டத்தை விளக்கிட்டேன். இந்த காணிக்கு போகிறேன். சரி சரி. உங்களோட வீடு அங்கே இருக்குது? இந்த வீடு அந்த பிள்ளையாவலுக்கு வடக்கேண்டி. வீட்டை யார் நிற்கணுமா? அங்கே ஒரு தனி இல்லை. சரி போட்டு வரேன். இடத்துல வீடு இருக்குது அந்த கோயிலுக்கு வடக்கிற ரோட்டிலே அங்கே போ. என்ன இது நகைகள் அப்படி இருக்குமா? அதான் கேட்டு நான் வீட்டு ஆக்கள் இருக்கணுமான்னு. ஆனால் ஐயா அந்த நகைன்றது எவ்வளோ முக்கியம் சொல்லுங்க பாபம். அந்த நகை தான் அவசரத்துக்கு பணத்தை கையில் வச்சிருக்கிறதுக்கும் அடகு வச்சிருக்கிறதுக்கும் பொருத்தம். பேங்கில் வச்சிருக்கலாம் உதவி, பயம் இல்லை இருக்கலாம். என்னட்ட ஒரு 10 பவுன் நகை இருந்தா எனக்கு துணிவு. கடைசி காலத்துல செத்தாலும் அதை விட்டு போட்டு. அதுதான் அந்த சேமிப்புக்கு நிலமும் நகையும் தான் பொருத்தமானது. நகை தான் முக்கியமானதால் அதை இந்த காலம் வச்சிருக்கலாம். அதுதான் நகையை வச்சிருக்கிறதாலேயே சாக வேண்டிய கட்டமும் பெறும். என்ன ஐயா முக்கியமாக ஒரு கெட்ட ஜாமான் நான் சொல்றேன். நான் நகையே நீங்கள் போட்டா யாரும் கோயில் குளத்துக்கு அங்கே இங்கே போகாது. ஆனால் சில பேரை பார்த்தா ஐயா அந்த தாலி கொடியை பார்த்தா இந்த அளவு மொத்தத்தில் இருக்கும். அது கள்ளனை ஊக்குவிக்கிறான். கள்ளன் உருவாகுவதிலே உருவாக்கப்படுகிறான். ஊக்குவிக்கிறான் அவன். பாப்பன் எனக்கு இந்த மோட்டார் சைக்கிள் 10 லட்சத்துக்கு தாலி கொடிய பிடிச்சி போட்டால் அந்த கடனை கட்டி. அடுத்தது ஏன் இங்கே எல்லா வீதிகளுக்கும் போனால் இந்த மணல் தரை மாதிரி தான் இருக்குது. கூடுதலாக இல்லை. இந்த பிரதான வீதியை தாண்டி உள்ளுக்கு வந்தால் அப்படி தான் இருக்குது. இந்த வீதிகளை போடுறதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கப்பட்டதா? இங்கே கொஞ்சம் பின்தங்கின இடமா? ஏன் ஐயா இப்போ ஒரு அரசியல்வாதின்ற கடமை பின்னடைவில் இருக்கிறவங்கள முன்னிலைக்கு கொண்டு வர்றது தானே. அப்போ நீங்கள் இதை கதைக்கணும் தானே. அரசியல்வாதி இந்த லட்சம் கேக்கு மட்டும் வந்து போகினாம். உங்களுக்கு இந்த ரோட்டை போட்டு தரலாமன்ட்டு எந்த அளவுக்கு போட்டு தர சொல்லி நான் முக்கியமாக எங்கட இந்த இதால போனால் அங்கால போய் இந்த எங்களை வளவில் பயக்கரைக்கு வடக்கு அதுகள் பாருங்க. முந்தி சுகம் இல்லை என்றால் கார் போகாது அந்த இடத்துக்கு. இதுகி பார்க்க கும்பி மணல். இப்போ அதுகள் அந்த ஊரி போட்டு அந்த குளத்தடி மட்டும் போட்டு இருக்குது. அதை இப்பவும் ஒரு தரும் கவனிக்கணும் இல்லை. ஒரு 100 மீட்டரை ஒரு கொஞ்சம் இடத்துக்கு போட்டு இருக்கிறாங்க. மிச்சமங்கால இந்த ஊரியில போய் வருதுகள். இப்போ காலம் முன்னேற்றம் மோட்டார் சைக்கிள் பொம்பளைகள் எல்லாம் ஓடுங்கள், டியூஷனுக்கு பொடிகளை கொண்டு போங்கள் பாருங்கள். அந்த ஊரி பாதையும் இல்லாட்டி அதுகள் வாழவே இல்லாது. இதுக்கையும் பாருங்க இதில் கொஞ்சம் இடம் போடணும். மேரியில் தண்ணி அதுகள் போய் வர மாட்டேங்குது. உங்கால 2 குடி தான், உங்கள் பெருசா குடி இல்லை. இந்த பாதையும் இல்லை கொஞ்சம் இடத்துக்கு போட்டு விட்டால் பாதி. வீதிகளை பார்க்க இப்படி மணலாக இருக்குது இல்லை. என்ன பயிர் செய்கிறீங்க? நான் வெங்காயம் வைக்கிறேன். வெங்காயம் எப்போ நான் உங்கள்கிட்ட வெங்காயம் எடுக்க வர மாதிரி வரேன். வெளியில் வெங்காயம் மாதிரி தெரிகிற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒவ்வொரு மூட்டை ஏற்றி விட்டீங்கன்னா அது தெரியாது தானே. ஒரே நாளில் ஏற்றிக்க அது பாதிப்பு தெரியும். கொஞ்சம் வலிச்சு அள்ளி ஏற்றி வச்சிங்கன்னா நான் வெங்காயம் எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி போனால் அது உங்களுக்கும் அரைவாசி தரலாண்ணா. அரைவாசி தரலாம் இல்லை பாதையில் ஏற்றாதேடான்னு சொல்லத்தான் சொல்கிறாரு. அவர் எங்களோட ஊரை சேர்ந்தவர் சார். உனக்குன்னு அண்ணன் இருந்து பார்த்து பாதையில் ஏற்றாதேடா. அந்த சமகாலத்தில் எப்படி வாழலாமோ உழைக்கலாமோ உழைச்சி போட்டு போகிறது எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை. என்ன இல்லை அங்கே இன்னொரு பயல்கரை தெருக்கடா கையா இவ்வளவு தண்ணி நிற்கும். அதால் ஒரு மேடியில் பொம்பளையால் பூவியிலாதான் கால தோட்டத்துக்கு தோட்டம் இடம்
பெரிய துன்பம். அதெல்லாம் மண் ஏற்றி வித்து தான். வித்து பெரிசா உருப்படையில் வித்து குடிச்ச அளவு தான், குடிச்சு சாப்பிட்ட அளவு தான். அவங்க பெரிய அதான் சொல்கிறேன், சமகாலத்தில் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக எதிர்காலத்தை பற்றி யோசிக்காம அப்படின்னு. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? எனக்கு பேர் நடேச பிள்ளை. சரி ஐயா, நன்றி. உங்களை சந்திச்சதில் அந்த ஒரு ஆளோட நின்று கதை கேட்க கொஞ்சம் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும்னு சொன்னேன். அப்படி உங்கள்கிட்ட கதைக்கும் போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். குரங்குகளால் தான் எங்களால். நீங்கள் பார்த்தீங்களா எங்களை குத்தி காட்டுறீங்க அடிக்கடி. குரங்கண்டு எங்களை நாங்கள் மனுஷன் எங்களை குத்தி நாங்கள் 2 பேரும் வந்தோடனே எங்களை குத்தி காட்டுறீங்க குரங்கு. குரங்குகளாலாம் பெரியது இல்லை ஐயா. இது நான் சும்மா பெம்பல் கிடைக்கிற கதைக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே அந்த குரங்கு எழுதுமட்டுவாள், மிருசுவில், கொடிகாமம் அப்படியே எங்கெங்கே போகுதோ தெரியாது அந்த குரங்கு தொல்லை கூடி கொடியாமத்தில் ரவுண்டில் இருக்குதல் பாருங்க, மேல் மாடியில் போய் தென்ன கொஞ்ச நேரம் கதைச்சாலும் உங்களுக்கு ஒரு ஆண்டு கதைச்ச மாதிரி கிடக்கு மகிழ்ச்சி. நீங்கள் இந்த இதுகள் யூடியூப் ஒரு நாளைக்கு வருவீங்க, நாளைக்கு இன்றைக்கு இரவு வருவீங்க நீங்கள். ஓ நீங்கள் சரி ஐயா, நன்றி. மினக்கட்டு நேரம் செலவழிச்சு எங்களோட கதைச்சதுக்கு. வாங்க.